அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஒரு பெண் உன்னை நினைத்து என்னிடம் தினம் தோறும் அழுது கொண்டே இருக்கிறாள் தங்கமே. அவள் ஏன் உன்னை நினைத்து என்னிடம் அழுக வேண்டும்? அவளுக்கு தேவையானதை நான் அப்பொழுதே கொடுத்து விட்டேன். இருந்தாலும் எனக்கு இப்பொழுது என்னுடைய துணையை என்னுடன் சேர்த்து வையுங்கள் என்று ஒரு பெண் என்னிடம் வந்து கதறுகின்றாள். நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் மிகவும் ஆசைப்படுகின்றாள். அதனால் தினம்தோறும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உங்கள் இருவர் பற்றியும் தான் மிகவும் கவலைப்பட்டு என்னிடம் தலையில் அடித்து கொண்டு மன்ற ஆடுகிறாள் தங்கமே. அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய அம்மா தான். உன் மனதை வாட்டிய நினைவுகள் இப்பொழுது அனைத்து மறைய போகின்றது. பசுமையான நினைவுகள் உருவாகும். நீ நினைத்து மகிழும்படியான நல்ல நிகழ்வுகள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் தங்கமே. உன்னுடைய அடுத்த பயணத்திற்கு தயாராக இரு. அந்த பெண் என்னிடம் அழுது கேட்டதால் உன் துணையுடன் உன்னை சேர்த்து வைப்பதற்கான முடிவை நான் எடுத்து விட்டேன். மீண்டும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன். கவலைப்படாதே தங்கமே. உன் மனதை தயார்படுத்து. பசுமையான நினைவுகளை என் அருளோடு நீ பெறுவாய். நீ என்னை உணர்வாய். நீ விரும்பியபடி திருச்செந்தூருக்கு மகிழ்ச்சியோடு நன்றியும் கூற வருவாய். வருவாய் பெருகும் போது உன்னால் முடிந்த தானம் செய்திடு. குளம் போல் தேங்கி விடாதே, நதி போல் ஓடிக்கொண்டே இரு தங்கமே. உன் அடுத்த பயணத்தில் அதிசயங்கள் உனக்கு இருக்கும். நீ கலங்க நான் பார்த்தே இருப்பேனா என்ன? உன் மன கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முன் வந்து உன் முருகனப்பா நான் நிற்பேன். மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன் நிற்பது உண்மையே. முருகா முருகா என்று நீ நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா என்ன தங்கமே? நான் வருகிறேன். உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன். உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றேன். நீ கலக்கம் அடைய வேண்டாம். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி வெற்றி நிச்சயம் உனக்கு நான் கிடைக்க செய்வேன். உன் துணையோடு நான் உன்னை இணைத்து வைப்பேன். உன் அம்மா என்னிடம் கேட்டதை நான் செய்து கொடுப்பேன். இது என் சத்திய வாக்கு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.